இதுதான் ராமாயணக்காரர் வீடு. செட்டிநாடு கானாடு காத்தானில் உள்ள 200 வருடங்கள் பழமையான பாரம்பரியம் மிக்க பர்மா தேக்கிலான வீடு. இந்த வீட்டின் சிறப்பம்சங்கள் கலை வேலைப்பாடுடைய 10 அடி உயர தேக்கு மரத்திலான வாசல்கள், முகப்பு, பட்டாளை, கீழ்ப்பகுதியாகிய இடங்களில் கல் வேலைப்பாடுடன் கூடிய தேக்கு மரத்திலான தூண்கள் உள்ளது. இரண்டு மாடி உள்ள ஒரே வீடு இந்த வீடு. வளவு பகுதியில் கல் தூண்கள் வேலைப்பாட்டுடன் காணப்படுகின்றது. இது வீடோ அல்லது அரண்மனையோ அல்ல, இது ஒரு கலை நயமிக்க பொக்கிஷம். இந்த வீட்டில் மொத்தம் 46 அறைகள் உள்ளன. 3 பருவ காலத்திற்கும் ஏற்ற வகையில் இந்த அறைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. வளவு வீட்டில் உள்ள அறைகளில் உள்ளறை, வெளியறை என 2 அறைகள் உள்ளன. உள்ளறை என்பது பூஜை அறையாக இன்றளவும் அழைக்கப்படுகிறது. இது மட்டுமல்ல, முதல் மாடிக்கு செல்லும் போது ஒரு வழியில் சென்றால் 4 வழிகளில் ஏதாவது ஒரு வழியில் வரலாம். மழைக்காலங்களில் வளவு வாசல், 2ஆம் கட்டு, 3ஆம் கட்டு ஆகிய இடங்களில் தண்ணீர் சேகரிப்பதற்கு ஏதுவாக வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது. வீதி வாசலில் உள்ள கதவில் இருந்து முகப்பு வாசல், 2ஆம் கட்டு, 3ஆம் கட்டு ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வீட்டில் கல்யாண வைபோகம் மற்றும் பல விசேஷங்கள் நடந்தேறி உள்ளன, நடந்து கொண்டும் இருக்கின்றன. மொட்டை மாடியின் கோபுரத்தில் ஏறி பார்த்தால் கானாடு காத்தான் மொத்த அழகையும் ரசிக்கலாம். வருடங்களுக்கு முன்பு இன்ஜினியரோ ஆர்கிடெக்டோ இல்லாமல் அறிவியல் பூர்வமாக வடிவமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 200 வருடங்களுக்கு முன்பே இப்படியானதொரு கட்டிடக்கலையை நாம் முன்னோர்கள் கட்டினார்கள் என்பதை ஆச்சரியமாக கற்பனை கெட்டாத வகையில் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. இன்றைய இளம் தலைமுறை 21ஆம் நூற்றாண்டையும் தாண்டி அடுத்த தலைமுறையில் கற்பனை கெட்டாத வகையில் இப்படியானதொரு கட்டிடக்கலையை கற்பனையில் தான் கட்ட முடியும். ஆகவே இன்றைய தலைமுறையினர் இதை போற்றி பாதுகாத்து அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்ல வேண்டும்.